பேஜ் நம்பர் இப்போ 170 இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் பார்க்க போகிறோம். இது ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, தமிழ் இல்லைனா இங்கிலீஷ்க்கு மாற்றணும். ஓகேவா? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 175 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். முஜே பஹாட் கி சோட்டி பர் பஹுஞ்ச்னா தா. முஜே அப்படின்னா நான், பஹாட் அப்படின்னா மலைகள், சோட்டி அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம், பஹுஞ்ச்னா அப்படின்னா ரீச் ஆன அர்த்தம். முஜே பஹாட் கி சோட்டி பர் பஹுஞ்ச்னா தா அப்படின்னா நான் ஏறக்குறைய மறையை அடைஞ்சிட்டேன், ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சமய் கம் ஹோ ரஹாத்தா. சமைனா டைமு, கம்முனா கம்மியாக இருக்குது. சமய் கம் ஹோ ரஹாத்தா, டைமும் கம்மியாக இருக்குது அப்படின்னு, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கல் மே, காட்டில், பாக் அப்பனே ஷீகார் பர், அதாவது பாகுன்றது டைகர் வந்து அப்பனே ஷீகார் பர், அதாவது வந்து ஷீகார் அப்படின்னா வேட்டையாடுறது, வேட்டையாடுறதுக்காக 4 या 5 பஜே 4 இல்லைன்னா 5 மணிக்கு ஹி ஆ ஜாத்தா ஹே வந்துடும். அதாவது காட்டில் இந்த விலங்கு டைகர் வந்து வேட்டையாடுறதுக்காக 4 இல்லை 5 மணிக்கே வந்துடும் அப்படின்றாங்க. இஸ்லியே அதனால மே படா சாவுதான் ஹோக்கர் சல் ரஹாத்தா. அதனால நான் படா சாவுதான் அப்படின்னா அதிகம் கவனத்தோட, படானா அதிகம், சாவுதான்னா கவனம், ரொம்ப கேர்ஃபுல்லா சல் ரஹாத்தா ஹோக்கர் சல் ரஹாத்தா நான் போயிட்டு இருந்தேன். கடி ஜடாயின் பர், கடினா என்ன அர்த்தம்னா, கடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்ற இறக்கமான பாதை இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. அது ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது கடி சொடாயி பர், அதாவது ஏற்ற இறக்கமான பாதை இருக்கு. மேன் சலா ஜா ரஹாத்தா நான் நடந்து போயிட்டு இருந்தேன். ஏக் பேர் சம்பல்கர் ரகுதா ஜா ரஹாத்தா. ஏக் பேர்னா ஒவ்வொரு அடியாக, சம்பல்கர் ரகுதாதா அதாவது நான் ஏற்ற இறக்க பாதைகளில் அந்த ஏற்ற இறக்க மலைகளில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏக் ஜாடிக்கே ஆஸ்பாஸ், ஜாடினா புதர்னு அர்த்தம், ஆஸ்பாஸ்னா பக்கத்தில், ஒரு புதருக்கு பக்கத்தில் சிடியாங் குச் விசித்திர ரூப்ஸே, சிடியானா பறவைகள், குச் விசித்திர ரூப்ஸே அப்படின்னா விசித்திரமான ஓசையோட, சிடுச்சிடா ரஹீதி, சிடுச்சிடா அப்படின்னா ஒளி எழுப்புதுன்னு அர்த்தம், பறவைகள் ஒரு வித்தியாசமான ஒளி எழுப்பிட்டு இருந்தது. உதர் ஜோ தேக்கா அங்கே பார்த்துட்ட பிறகு, தோ தென் ஹிருதய கி தக்தன் ஏக்தம் பட்கயி. ஹிருதய அப்படின்னா இதயம், தடுக்கன் அப்படின்னா பீட்டுன்னு அர்த்தம், ஏக்தம் பட்கயி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்ட பிறகு என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாம்னே முன்னாடி 300 பஜே பர், முன்னாடி 3 மணிக்கு, ஓகே 300 பஜே பர் 300னா 300 பஜே பர், 300 கஜ தூரத்தில், அதாவது கஜ தூரம்னா என்ன அர்த்தம்னா யார்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட 0.9 மீட்டர் கிட்ட, ஜாடி கே பாஸ் அதாவது புதருக்கு பக்கத்தில், பாக் ஹடா ஹுவா டைகர் நின்றுட்டு இருந்தது. ஓகே, திக் தர்ஷன் கர் ரஹாத்தா, திக் தர்ஷன்னா 4 பக்கமும், கர் ரஹாத்தானா பார்த்துட்டு இருந்தது, 4 பக்கமும் அது புதருக்கு பக்கத்தில் இருந்துட்டு பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ செகண்ட் லெசன் போயிடலாம். செகண்ட், டில்லிக்கே சின்ஹான்சன் பர், தில்லியுடைய அரியணையில், சின்ஹான்சன்னா அரியணையில், பைட்னே வாலா பஹலா, பைட்னே வாலானா உட்கார்ந்தவர், பஹலா மூகல் பாஷா பாபர்தா, மூகல் பாஷானா முகலாய எம்பரர், பாஷானா கிங்கு. அப்போ தில்லியுடைய அரியணையில் அமர்ந்த முதல் கிங்குன்னு பார்த்தா, முகலாய எம்பரர்னு பார்த்தா அது பாபர் தான். ஓகே, வஹு படாஹி புத்திமான் அவுர் வித்வான் தான், அவர் வந்து ரொம்ப புத்திமான் அறிவாளியாகவும் வித்வான் ஆகும், அதாவது வித்வான்னா ஸ்காலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அறிஞன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவாக இருந்தார். ஓகே, அறிவாளியாகவும் இருந்தார், அப்புறம் அறிஞனாகவும் இருந்தார். வஹு கவி பி தா, அவர் கவியாகவும் இருந்தார், பொயட்டாவும் இருந்தார். உஸ்ஸே கலா சே படா பிரியம் தா, உஸ்ஸே கலாசேனா அவருக்கு, உஸ்ஸேனா அவருக்கு, கலாசேனா ஆர்ட்ல படா பிரியம் தா ரொம்ப லவ் இருந்தது, ஆர்ட்ல அவருக்கு ரொம்ப லவ் இருந்தது. நெக்ஸ்ட், பாபர் கி பாத், பாபருக்கு பிறகு ஹுமாயூன் சின்ஹான்சன் பர் பைட்டா, ஹுமாயூன்றவர் அவரோட மகன் ஹுமாயூன் இருக்கார்லே, அவர் தான் சின்ஹான்சன்ல அமர்ந்தார், அரியணையில் அமர்ந்தார். ஓகே, உஸ்ஸே ஜோதிஷ் சாஸ்திரசே படா பிரியம் தா, அவருக்கு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப அதிக நம்பிக்கை இருந்தது, பிரியம் இருந்தது, படா பிரியம் தா ரொம்ப லவ் இருந்தது ஜோதிட சாஸ்திரத்து மேலே. ஓகே, வஹ் நக்ஷத்திரன்கோ ஹிசாப் கர்க்கே, அவர் என்ன பண்ணுறாரு, நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கணக்கிட்டு, ஹிசாப் கர்க்கேன்னா கணக்கிட்டுன்னு அர்த்தம், நட்சத்திரம் ஸ்டார்ஸை கணக்கிட்டு, உசிக்கே அனுசார் அதை புரிஞ்சுக்கிட்டு, ஆப்னா தர்பார் கியா கர்த்தாத்தா அவருடைய அந்த நட்சத்திரத்தை கணக்கிட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற போல ஆட்சி செஞ்சார். ஓகே, தர்பார் கியா கர்த்தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கஹ்தே ஹே கி சொல்லிக்கிறாங்க, ஏக் பார் கிசி பிஸ்தீனே, ஒரு முறை ஒரு பிஸ்தீனே அப்படின்னா நடத்தோம்னா ஒரு தண்ணி எடுக்கிற ஒரு மனுஷன், வாட்டர் மேன்னு சொல்லுவாங்க, அவர் ஒருத்தர். உஸ்கே பிரான் பஜாயித்தே, அதாவது அவரோட உயிரை காப்பாற்றினா, பிரான்னா உயிர், பஜாயித்தானா காப்பாற்றினாங்கன்னு சொல்லி, அதாவது ஒரு தண்ணி வாட்டர் மேன் ஒருத்தர் வந்து இந்த ஹுமாயூனோட உயிரை வந்து காப்பாற்றினாராம் ஒரு முறை. ஹுமாயூன் அதுக்காக
उसके 3 घंटे के लिए அவருக்காக 3 மணி நேரத்துக்காக பாஷா பனாயா தா, அரசனாக 3 மணி நேரத்துக்கு அந்த தண்ணி மேன் வாட்டர் மேனை வந்து அறிவிச்சாரு அப்படின்னு சொல்ல, அதாவது அமைச்சாரு, மேட் பண்ணாரு, ஆக்குனாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ லெசன் 3 பார்க்கலாம். இப்போ லெசन 3 பார்க்கலாம். दक्षिण भारत में करीब करीब सब जगहों में नारियल होती है. दक्षिण भारतனா சவுத் இந்தியாவில் கரீப் கரீப் சப் ஜகஹோன்னா எல்லா இடத்துலையும், கரீப் அப்படின்னா ஏறக்குறைய எல்லா இடத்துலையும் நாரியல் ஹோத்தி ஹே, தென்னை மரங்கள் இருக்குது. அதாவது சவுத் இந்தியாவில் ஏறக்குறைய எல்லா இடத்துலையுமே தென்னை மரங்கள் இருக்குது. நாரியல் கேபே, அதாவது தென்னை மரத்திலேயே லகானே கேலியே, அதாவது தென்னை மரத்தை பயிரிடுறதுக்காக மத்தியமாயு கேப்பேடு, அதாவது அதாவது நடுத்தர வயசு இருக்க மரத்தை, மத்தியமாயுனா நடுத்தர வயசு இருக்க மரமே ஃபலோன்கோ காட்கர் லாத்திஹே. ஃபலோன்கா அதாவது பயிரிடுறதுக்கு, அந்த பயிருன்னு சொல்லுவாங்கல்ல, தென்னை பயிரை எடுக்கிறாங்க, காட்கர் எடுத்து பயிரிடுறாங்க. அதாவது தென்னை மரங்கள்லேயே நடுத்தர வயசு இருக்க மரத்துலேருந்து தென்னை பயிர்களை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காட்னேக்கே எடுத்துட்ட பிறகு, கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு, ஏக் மஹினேக்கு பாத் ஒரு மாதத்துக்கு பிறகு, உன்கோ ஜமீன் மே, உன்கோனா அதை, ஜமீன் மே அப்படின்னா நிலத்தில், காடு தேத்தே ஹே விதைக்கிறாங்க, அதாவது புதைச்சி வச்சு பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, ஜப் வே அதுலேருந்து 8-9 மஹினேக்கே 8 இல்லைனா 9 மாதத்தில் பௌதே ஹோ ஜாத்தி ஹே, அதாவது அந்த 8-9 மாதம் ஆயிட்ட பிறகு அது வந்து இளங்கன்றா இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும்போது தப் உன்கோ அவங்க உன்கோ உட்டாக்கர், அதை உட்டாக்கர்னா எடுத்துட்டு துஸ்ரே ஜகான்மே வேறு ஒரு இடத்துல காடு தேத்தே ஹே பயிரிடுறாங்க, புதைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மச்சிலியோன் கே காடு இது அது ஓகே, அது காடு, இது காடு. மச்சிலியோன்னா மீன்கள், காடு அப்படின்னா உரம், மீன்களுடைய உரங்கள்லேருந்து, சேனாலேருந்து நடத்தும். ஓகே, மச்சிலியோன் கே காடு சே மீன்களுடைய உரங்கள்லேருந்து, உன்கே பௌதே பகுத் அச்சே படு சக்தேஹே, அதாவது மீன்கள் உரங்கள்லேருந்து உரங்கிறதால அந்த பயிர்கள், இந்த பௌதே என்ன பண்ணுது, அந்த பயிர்கள் என்ன பண்ணும், நல்லா வளரும். பகுத் அச்சே படு சக்தேஹே, நல்லா வரும். பகுத் அச்சுனா ரொம்ப நல்லா, படு சக்தேஹே அப்படின்னா வளரும். அதாவது மீன்கள் உரமிடுறதால உன்கே பௌதே அதோட மரக்கன்றுகள் ரொம்பவே நல்லா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அகர் அச்சே காடு தி ஜாயே, அகர்னா நீங்கள் நல்ல உரங்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, தோ நாரியல் கா, தோனா தென்னு நடத்தும், நாரியல் கா பேடு, அதாவது தேங்காய் மரம் 5-6 வருஷோன்மே 4 இல்லை 5 வருஷங்கள்லையே ஹீ ஃபல் தேனே லகட்டாஹே, நல்ல மரங்கள் வந்து என்ன பண்ணும், 4-5 வருஷத்துலேயே வந்து பழம் தரும்னு சொல்லுவாங்க, பழங்கள் தரும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஓகே, நாரியல் கே பேட் தென்னை மரம் வருஷத்தில் 3-4 பார் 4-5 முறை யா இல்லைனா அதை விடையும் அதிகமாக ஃபல் தேதே ஹே, அதாவது ஃப்ரூட்ஸை கொடுக்குது, பழங்களை தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தக்ஷின் பாரத்தில் ஏறக்குறைய எல்லா இடத்துலையும் தென்னை மரங்கள் இருக்குது. ஓகே, दक्षिण भारत में करीब करीब सब जगहों में नारियल होती है. नारियल के पेड़ लगाने के लिए मध्यम आयु के पेड़ की फलों का काट कर लाती है. அதாவது இந்த மரங்கள்லேயே வந்து நடுத்தர வயது இருக்க மரங்களை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தென்னை பயிர்களை வெட்டி எடுக்கிறாங்க. काटने के 1 महीने के बाद उनको जमीन में खाद देते हैं, गाड़ देते हैं. அதாவது எடுத்துட்ட பிறகு அதை ஜமீன் நிலத்துல காடு தேते हैं பயிரிடுறாங்க. जब वे 8-9 महीने के पौधे हो जाती है तब उनको उठाकर दूसरे जगह पर खाद देते हैं. அது என்ன பண்ணுறாங்க, அதை புதைச்சா 8-9 மாதத்துலேயே அந்த பயிரை எடுத்து வேறு ஒரு இடத்துல பயிரிடுறாங்க. ஓகே, नेक्स्ट मछलियों के खाद से उनके पौधे बहुत अच्छे पड़ सकते हैं. மீன் உரங்கள் இடுறதால அந்த அந்த தென்னை மரங்கள் வந்து ரொம்பவே நல்லா பலன் தரும், நல்லாவே வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அகர் अच्छे काट दी जाए तो नारियल के पेड़ 5-6 வருஷோं में ही फल देने लगता है. நல்ல பயிரிடுதல், நல்ல உரங்கள் இடுறதால 4-5 வருஷத்துல தென்னை மரங்கள் பயன் தரும். नारियल के पेड़ वर्ष में 3-4 बार या इससे अधिक बार में फल देते हैं. அப்போ நாரியல் வந்து 4-5 வருஷத்துக்கு 4-5 முறையும் 3-4 முறையும் நல்ல பலன் தரும், அப்படின்னா அதுக்கு மேலேயுமே பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, லெசன் 4 अंग्रेजी ने पुदुकोटे का राजा का पत्र लिखा. अंग्रेजी வந்து புதுக்கோட்டை ராஜாக்கு லெட்டர் எழுதினாங்க, பத்திரலிக்கா அப்படின்னா லெட்டர் எழுதினாங்க. ஓகே, उसमें लिखा था कि कटोबन को पकड़ा देने पर अच्छा पुरस्कार दिया जाएगा. அப்படின்னா என்னதுன்னா, உஸ்ஸே லிகாத்தா அவங்க என்ன எழுதினாங்கன்னா, கட்டபொம்மனுக்கோ பக்கடா தேனேப்பர், கட்டபொம்மனை பிடிச்சு கொடுத்துட்டா அச்சா புரஸ்கார் நல்ல ரிவார்டு தியா ஜாயேகா கொடுப்பேன்னு லெட்டர் எழுதியிருக்காங்க. புரஸ்காரிக்கே லோபுமே, புரஸ்கார் அந்த கிஃப்ட்டுக்காக, அந்த ரிவார்டுக்காக புதுக்கோட்டைக்கே ராஜானே இந்த புதுக்கோட்டை ராஜா என்ன பண்ணார்னா
கட்டபொம்மன் के पास आपने नौकरन को भेजा. என்ன பண்ணாரு, இந்த புதுக்கோட்டை ராஜா அந்த கிஃப்ட்டுக்காக கட்டபொம்மனுக்கு பக்கத்துல, கட்டபொம்மனோட பக்கத்துல அப்பனே நௌக்கரன்கோ பேஜா, அவங்களுடைய சர்வெண்ட்டை அனுப்பினார். புதுக்கோட்டை ராஜா கட்டபொம்மன் கிட்ட அவரோட சர்வன்ஸ் அனுப்பினாரு. உன்ஹோனே கட்டபொம்மன் கா பத்தா லகாக்கர் உன்ஹே ராஜ்மஹல் மே புலாயா. அதாவது உன்ஹோன் கட்டபொம்மன் கா பத்தா, அவங்க வந்து அவங்களாம் என்ன பண்ணாங்க, கட்டபொம்மன் கிட்ட சொன்னாங்க பத்தா லகாக்கர் உன்ஹே ராஜ்மஹல் மே புலாயா. அதாவது இந்த ராஜ்மஹால் அப்படின்னா நடத்தினா அரண்மனைன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துக்கு அவங்களை கூட்டாங்க, கட்டபொம்மனை கூட்டாங்க. அவங்க அந்த சர்வன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட்டாங்க. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கே ராஜாக்கா கப்படு நகி ஜான்தே தே. கட்டபொம்மனுக்கு புதுக்கோட்டை ராஜாவுடைய கப்படு நகி ஜான்தே தே. கப்படு அப்படின்னா கள்ளம் கப்படம்ன்றது, அந்த புதுக்கோட்டை ராஜாவுடைய கள்ளம் கப்படம்ன்றது அந்த கட்டபொம்மனுக்கு தெரியல. ஓகே, புதுக்கோட்டைக்கு ராஜானே புதுக்கோட்டை ராஜா என்ன பண்ணார்னா கட்டபொம்மனுக்கே ராஜ்மஹால் மே பகுஞ்சேக்கா. அந்த கட்டபொம்மன் வந்து ராஜ்மஹால் அரண்மனையை ரீச் ஆகிட்ட பிறகு, பகுஞ்ச் அப்படின்னா ரீச் ஆகிட்ட பிறகு சமாச்சார் அங்கிரேசிக்கே தியா. என்ன பண்ணாரு, அங்கிரேசினா ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லையா, ஆங்கிலேயர்கிட்ட செய்தி அனுப்பிட்டாங்க. அங்கிரேசிக்கே தியா என்ன அனுப்புனாங்க, சமாச்சார் அப்படின்னா நியூஸ் அனுப்பிட்டாரு. அதாவது வந்து இந்த கட்டபொம்மன் அந்த ராஜ்மஹாலுக்கு வந்துட்ட பிறகே அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு தெரியப்படுத்திட்டாரு, நியூஸ் அனுப்பிட்டாரு. ஓகே, சமாச்சார் பாத்திஹே, அதை கேட்டுட்ட பிறகு, அந்த நியூஸ் கிடைச்சிட்ட பிறகு அங்கிரேசி ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனுக்கோ கைது கருதியானா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லெசன் 5 பார்க்கலாம். ஏக் பார் கலிஃபா உமர் யாத்ரா பர் கயே. ஏக் பார்னா ஒரு முறை, கலிஃபா உமர் வந்து யாத்ரா பர் கயே, ஒரு யாத்திரைக்கு போனார், ஒரு பயணம் போனார். யாத்ரானா பயணம். ஓகே, நெக்ஸ்ட் சவாரி கேலியே உன்கோ பாஸ் ஊண்டு தா. சவாரி பண்றதுக்காக அவர்கிட்ட உன்கே பாஸ் அப்படின்னா அவர்கிட்ட ஊண்டுனா இந்த கேமல் இருக்கு இல்லையா, ஒட்டகம் இருக்குல்ல, அது இருந்துச்சு. ஓகே, உமர் ஊண்டு பர் சவார் ஹுயே. அதாவது உமர் வந்து ஒட்டகத்துக்கு மேல வந்து சவாரி பண்ணார். அவர் அண்ட் நௌகர் ஊண்டிக்கே நகேலே பக்கட்கர் சல்னே லகா. நௌகர் சர்வெண்ட் என்ன பண்ணாங்க, ஊண்டிக்கே நகேலே அப்படின்னா ஊண்டுடைய மூக்குனா கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பக்கட்கர் அதை பிடிச்சிக்கிட்டே சல்னே லகா போயிட்டு இருந்தாங்க. ஓகே, அதாவது என்ன பண்றாரு, உமர் ஊண்ட் பர் சவாரே ஹுவே அவர் நௌகர் ஊண்டுக்கே நகேலே பக்கட் பர் சல்னே லகா. உமர் வந்து ஊண்டுக்கு மேல உட்காந்து பயணம் செஞ்சார், கேமலுக்கு மேல ஒட்டகத்துக்கு மேல உட்காந்து பயணம் செஞ்சாரு. அண்ட் நௌகர் சர்வெண்ட் வந்து ஊண்டுடைய மூக்கனா கயிறு இருக்கலையா, அந்த மூக்கு கயிறு இருக்கலையா, அதை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாரு, சவாரி போயிட்டு இருந்தாரு. ஓகே, படே தோர் கி யாத்ரா தி, அது ரொம்ப பெரிய பயணம், ரொம்ப நீண்ட பயணம். இஸ்லியே உமர் நே நௌகர் சே கஹா. உமர் என்ன பண்ணாரு, நௌகர் கிட்ட, சர்வன் கிட்ட சொன்னாரு, தேக்கோ இங்க பாரு, யாத்ரா தோ பஹுத் லம்பி ஹே. இந்த பயணம் ரொம்ப நீளமானது. பஹுத் லம்பி ரொம்ப நீளமானது, பயணம் ரொம்ப நீளமானது. தோடி தேர் மே சவார் ஹோ ஜாவுங்கா. கொஞ்ச நேரம், தோடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம், மே சவார் ஜாவுங்கா நான் சவாரி செய்யறேன். தும் ஊண்டிக்கே நகேலே பக்கட்கர் சல்னா, நீ என்ன பண்ணு, ஒட்டகத்துடைய மூக்கு கயிறை படிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஃபிர் அதுக்கு பிறகு தோடி தூர் தும் சவார் ஹோ ஜானா, நீ சவாரி பண்ணு. தும் சவார் ஹோ ஜானா, நீ கொஞ்சம் சவாரி பண்ணு. அவர் அண்ட் மே ஃபைதல் சொல்லுங்கா, நான் ஃபைதல் சொல்லுங்க அப்படின்னா நான் நடந்து வரேன். அதாவது ஃபர்ஸ்ட் நான் சவாரி பண்றேன், நீ வந்து வண்டி ஓட்டு, அதாவது மூக்கண கயிறு பிடிச்சி போயிட்டு, அதுக்கடுத்து நீ சவாரி பண்ணு, நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, நெக்ஸ்ட் क्योंकि ஏன்னா खुदा के सामने, खुदाना गॉड, सामने முன்னாடி, खुदा के सामने கடவுளுக்கு முன்னாடி, பாஷா और நௌக்கர் கிங்கும் சர்வன்ட்ஸ் எல்லாமே சப் பராபர் ஹே, எல்லாருமே ஒன்று தான். கடவுளுக்கு முன்னாடி கிங்கும் சரி சர்வெண்ட்டும் சரி எல்லாமே ஒன்று தான். இஸ் தர யாத்ரா, இந்த மாதிரி இதே மாதிரி யாத்ரா பூரிக்கு, யாத்ரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் அண்ட் ஷாம் கோ தோனோ ஷாஹர் வாபஸ் ஆயே. ஷாம் கோ ஈவினிங் தோனோ ரெண்டு பேரும் ஷாஹர் வாபஸ் ஆயே, ஷாஹருக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க, அதாவது இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க, நகரத்திற்கு திரும்ப வந்துட்டாங்க. லெசன் 6 பார்க்கலாம். अब उतने मजबूत इमारतें नहीं बनते जितने प्राचीन काल में बनती थी. அப்படின்னா இப்போ உத்தினி மஜ்பூத்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான இமாரத்தின் பில்டிங் நஹி பன்தே கட்ட முடியாது. பிரச்சீன் கால் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பன்தீத்தினா கட்டினாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் கட்டின கட்டிடங்கள் எதுவுமே, வலிமையான கட்டிடங்கள் எப்பவுமே இப்போ கட்ட முடியாது. இஸ்கா காரன், இதோடைய ரீசன் ஷாயத் யஹி, இதுவாக இருக்கலாம். ஓகே, கீன்றது கன்ஜங்ஷன். ओके, इमारतों में छिपने से दुश्मनों से बचाव नहीं हो सकता. இமாரத்தோட பில்டிங்ல மறைஞ்சுக்கிட்டாலுமே துஷ்மனோன் சே எனிமீஸ் கிட்ட இருந்து பச்சாவ் நஹி ஹோ சக்தா, எனிமீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. கட்டடங்கள்ல ஒளிஞ்சுக்கிட்டாலுமே எனிமீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இது வந்து காரணமா இருக்கலாம். ஓகே, ஹவாயி ஜஹாஜ் மிசே, அதாவது ஏரோப்ளேன்லேருந்து கோலி பர்ஷாக்கர் அப்படின்னா குண்டு போட்டுட்டு மஜ்பூத் சே மஜ்பூத், அது நல்ல ஸ்ட்ராங்கான கீழே தோடி ஜா சக்தே ஹே,
அதாவது ஏரோப்ளேன்லேருந்து போடக்கூடிய குண்டுகள் பாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்டிடம், தோடி ஜா சக்தா ஹே தக தெரிஞ்சிடும். மஜ்பூத் சே மஜ்பூத்னா ஸ்ட்ராங்கான, கேலி தோடி ஜா சக்தி ஹே அது என்ன பண்ணிடும், தக தெரிஞ்சிடும். इसलिए இதனால தான் ஆஜ்கல் இப்பெல்லாம் லோக் இஸ் சீஸோன் கா ஃபிஜுல் சம்ஜாதா ஹே, அதனால தான் இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஃபிஜுபுல் சம்ஜாதா ஹே யூஸ்லெஸ்ன்னு கருதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஜுபுல்னா யூஸ்லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் மக்பரேன் மக்பரேன் வகைரஹ் பனானே. மக்பரேன் வகைரஹ் அப்படின்னா இந்த அந்த யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா சமாதின்னு சொல்லுவாங்கல்ல, அது கட்டுவாங்கல்ல, அது பனானேக்கோ பனானேக்கோ வந்தது. மக்பரின் வகைரா பனானேக்கா அதையும் நான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அந்த சமாதி கட்டுறதையும் என்ன பண்ணுறாங்க, ரிவாஜ் பி உட்தா ஜா ரஹா ஹே, அதுவுமே இப்போலாம் வந்து விட்டுட்டே வராங்க. உட்தா ஜா ரஹா ஹேன்னு விட்டுட்டே வராங்க. அகர் ஆஜ்கால் கொய் ராஜா, ஆஜ்கால்னா இப்போ இஃப் ஏதாவது ஒரு ராஜா, கொய் ராஜா ஏதாவது ராஜா பிரமிட் ஜெய்சே சீசோன் பனானா ஷுரு கரே, அதாவது பயன பிரமிட் மாதிரி, பிரமிட் ஜெய்ஷனா பிரமிட் மாதிரி, சீசோன்னா பொருட்களை, பனானா ஷுரு கரோ பண்ணுறதுக்கு தொடங்கினார் அப்படின்னா, இப்போலாம் ஏதாவது ஒரு ராஜா பிரமிட் மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை பண்ண தொடங்கினார் அப்படின்னா, தோ தென் மக்கள் லோக் உஸ்ஸே பாகல் கஹேங்கே, அவரை முட்டாள்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் அதோட மீனிங். இப்போ லெசன் 7 பார்க்கலாம். லெசன் 7 பாருங்க. ஜப் சே மனுஷேக்கு எவரெஸ்ட் சோட்டி கா பத்தா லகா, மனுஷங்களுடைய எவரெஸ்டோடைய சோட்டி, அதோட எவரெஸ்டியோட இடம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தோம், பத்தா லகா தெரிஞ்சிருந்தோம். வஹ் உஸ்பர் சடுனேக்கே பிரயத்தன் பராபர் கர்த்தா ரஹா, வஹ் அவங்க உஸ்பர் சதுனேக்கே அது மேலே ஏறுறதுக்கு பிரயத்தனா ட்ரை பண்ணாங்க, பராபர் கர்த்தா ரஹா தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. எவரெஸ்ட் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்துமே அதை ரீச் பண்ணுறதுக்கு, அது மேலே போகிறதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பின் பின் ஜாதி அப்படின்னா பல ஜாதியினரும், அண்ட் தத்தா அப்படின்னா அண்ட் தேஷோன்கோ லோக்னா பல நாட்டவர்களும் ஆ ஏ வந்தாங்க. அவுர் அண்ட் நிராஷ ஹோக்கர் லோட்தே ரஹி, நிராசை ஆகிட்டு அதாவது நம்பிக்கை இழந்துட்டு போயிட்டாங்க. திரும்ப சொல்கிறேன். பின் பின் ஜாதி தத்தா தேஷோன் கே லோக் ஆயே அவுர் நிராஷ ஹோக்கர் லோட்தே ரஹே, அதாவது பல ஜாதிவினரும் பல நாட்டவரும் வந்தாங்க, நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. ஓகே, கையோன் நே இஸ் பிரயத்தன் மே அப்படே ஜான் கி பி பலி தி, கையினே நிறைய பேர் இஸ் பிரயத்தன் மே இந்த முயற்சியில் அப்பனே ஜான் அவங்களோட உயிரையும் பலி கொடுத்துட்டாங்க, இழந்துட்டாங்க. லக்கின் ஆனாலும் மனுஷ ஜாதியுடைய ஹிம்ம தைரியம் கபி டூட் நஹி உடஞ்சி போகல, மனுஷ ஜாதியோட தைரியம் உடஞ்சி போகல, மனுஷ ஜாதிக்கே ஹிம்மத் கபி டூட் நஹி உடஞ்சி போகல. பகலே பார் ஃபர்ஸ்ட் டைம் சன் 1921 நடந்தது. இந்த ட்ரை வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல நடந்தது 1921 மே 90. ஓகே, ஹி மே. நெக்ஸ்ட் துஸ்ரே பார் சன் 1922 ஹி மே. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1922 பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் என்னது 1921லையும், ரெண்டாவது முயற்சி 1922லையும் பண்ணாங்க. ஓகே, இது என்ன பண்ணாங்க, விசேஷ் பிரயத்தனம் கியே கயே, இந்த 2 வருஷத்துல விசேஷமான பிரயத்தன் பண்ணாங்க, விசேஷமான ட்ரை பண்ணாங்க, ஸ்பெஷல் எஃபோர்ட் போட்டாங்க. கடைசி பாயிண்ட் பார்க்கலாம். சன் 1953 ஹி மே, வருஷம் 1953ல ஏக் பிரிட்டிஷ் பர்வதாரோஹி தல்னே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரிட்டிஷ் பர்வதாரோஹி தல்மே அப்படின்னா பிரிட்டிஷில் மலை ஏறக்கூடிய குழுவினர் இருக்காங்க இல்லையா, அந்த குழுவினர் மலை ஏறுறவங்க, பர்வதாரோஹி தல்னா மலை ஏறக்கூடிய குழுவினர். கர்னல் ஹண்டிக்கே நிறுத்தவுமே, கர்னல் ஹண்ட்ன்றவர் தலைமையில், நிறுத்தவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைமைன்னு அர்த்தம். ஓகே, தலைமையில் அப்பனே கோஷிஸ்மே அவங்களுடைய முயற்சியில் விஜய் பாத்தி வெற்றியை சந்திச்சாங்க, வெற்றிக்கு பார்த்தாங்க. அதாவது இந்த பிரிட்டிஷ் மலையேறக்கூடிய குழுவினர் கர்னல் ஹண்ட்ன்ற ஒரு தலைமையில் அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற்றாங்க. எப்போனா கடைசியாக 1953ல். 8 பார்க்கலாம். हमारा देश बहुत बड़ा है, நம்மளுடைய நாடு ரொம்ப பெருசு. इसके बड़ाई का अनुमान इस प्रकार किया जा सकता है, இது எவ்வளோ பெருசுன்னு எப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கீன்றது கன்ஜங்ஷன் தட்டுன்னு அர்த்தம், யாதி அப்படின்னா இங்கிலீஷில் வந்து இஃப்னு அர்த்தம். உத்தர் சே தக்கின் அப்படின்னா நார்த்லேருந்து சவுத்துக்கு, காஷ்மீர் சே கன்னியாகுமரி அண்ட் தரீப் தக், அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 10 मील ரோஜ் சல்கல் பார் கரே, 10 மைல் அதாவது 10 மைல் தினமோ சல்கர் நடந்து போனீங்க அப்படின்னா, தோ தென் கம் சே கம் கிட்டத்தட்ட 8 மஹினே சாயே 8 மாதங்கள் ஆகும். அதாவது யாதி आप उत्तर से दक्षिण कश्मीर से कन्याकुमारी अंतरिप तक 10 मील रोज चलकर पार करें तो कम से कम 8 महीने चाहिए. நீங்கள் நார்த்லேருந்து சவுத்துக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 10 மைல்கள் தினமும் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு 8 மாதங்கள் ஆகும் கிட்டத்தட்ட. அவர் அண்ட் இத்தனா ஹி சமய், இவ்வளோ நேரம் தான், இவ்வளோ காலம்தான். பூரப் சே பஷ்சிம், இவ்வளோ தூரம் தான் ஆகும், அதாவது இவ்வளோ காலம் தான் ஆகும். இங்கேருந்து எங்கே,
பூரப்லேருந்து பश्चिम, அதாவது ஈஸ்ட்லேருந்து சவுத்துக்கு, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு. எக்ஸாம்பிள், சிந்து சே ஆசாம், அசாம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சிந்து சே அசாம் தக், அதாவது சிந்துலேருந்து அசாம் வரைக்கும் இவ்வளோ நேரம் தான் ஆகும். ஓகே, அசாம் தக் பார் கர்னே மே லகேகா, அதாவது இதே நேரம் தான் நீங்கள் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு, சிந்துலேருந்து அசாமுக்கு நடந்தாலும் ஆகும். யஹ் தேஷ் இத்தனா படா ஹே, நம்மளோட நாடு எவ்வளோ பெருசுனா, கி அப்படின்றது தட்டு, கொயிபி மஹினா ஹோ, நிறைய மாசங்கள் இருக்கிறதால, கொயிபி மஹினா ஹோ, நிறைய மாசங்கள் இருக்கிறதால, ஆப்கோ இஸ்மே, இதனால ஹர் பிரகார் கி சுல்வாயு மில் சக்தே ஹே, ஹல் பிரகார் கி சுல்வாயு மில் சக்தே ஹே, மில் சக்தே ஹே அப்படின்னா கிடைக்கும். அப்போ ஹல் பிரகார் கி சுல்வாயு அப்படின்னா எல்லா வகையான, ஹல் பிரகார்னா எல்லா வகையான, சுல்வாயு அப்படின்னா கிளைமேட். ஸோ நம்ம நாடு எவ்வளோ பெருசுனா எல்லா வகையான கிளைமேட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொயி ஐசே ஃபல் நஹி, நிறைய வகையான பழங்கள் மட்டும் இல்லாமல், கொயி ஐசா அன்ன நஹி, நிறைய வகையான உணவுகள் மட்டும் இல்லாமல், ஜோ இஸ் தேஷ்மே ந ஹோதா ஹே, இங்கே எதுவுமே கிடைக்காம இல்லாமல் இருந்ததில்ல, அதாவது இங்கே எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து ஃபுட் வெரைட்டிஸ், நல்ல ஃப்ரூட் வெரைட்டிஸும் சரி, நல்ல வகையான பழங்களும் சரி கிடைக்காம இருந்ததே கிடையாது, எல்லாமே இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.